விசுவாச அறிக்கைய உங்களுடைய பைபிள் ஸ்டடியில படிச்சுட்டு வரீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதே போல நிறைய வீடியோஸும் பார்த்தேன் உங்களுடைய டிஸ்கஷனை. இதாவது நீங்க அதிகாரம் 2, அதாவது 15வது பக்கத்துல இருக்கிற அதிகாரம் 2 கடவுளும் பரிசுத்த திரித்துவமும் என்ற தலைப்பின் கீழாக நீங்க வாரம் படிச்சுட்டு வரீங்க. முதலாவது பேராகிராஃப்ல கடவுள் ஒருவராகவும் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பேராகிராஃப்ல தேவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை அந்த பத்தி ஃபுல்லா விளக்கப்படுது. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கேட்டு நான் ஆரம்பித்தாங்க. கடவுளை பத்தி தானே முதலாவது சொல்லணும். ஏன் முதலாவது நம்மளுடைய 1689 விசுவாச அறிக்கையில பரிசுத்த வேதாகமத்தை பத்தி கொடுத்துருக்காங்க? பேசலாம், சொல்லலாம், யாருனாலும் பேசலாம். முதலாவது கடவுளை பத்தி தான் சொல்லியிருக்கணும். கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய தன்மை என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரிசுத்த வேதாகமத்தை பத்தி பேசியிருக்கலாம். ஆனா ஏன் நம்மளுடைய 1689 விசுவாச அறிக்கை அல்லது மற்ற விசுவாச அறிக்கையில முதலாவது பரிசுத்த வேதாகமத்தை குறித்து பேசிட்டு அதுக்கப்புறம் கடவுளை குறித்து பேசுறாங்க? எதுவும் சொல்றீங்களா? இந்த வேதம் தான் மையமானது. வேதம் தான் மையமானது. வேற கடவுளை பற்றி வேதத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால முதலாவது வேதத்தை சொல்றாங்க. 2 பதிலும் சரியான பதில் தான். அதாவது வேதம் எப்படிப்பட்ட தன்மை உடையது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளாம வேதத்துல வெளிப்படுத்த தேவன் நம்ம என்ன செய்ய முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியாது. இப்ப வேதம் எதுக்கு, வேதத்தை யார் எழுதி கொடுத்துருக்கா, வேதத்துல என்ன இருக்கு, வேதத்துடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை சரியான முறையில புரிஞ்சு கொள்ளாம அந்த வேதத்துல சொல்லப்பட்ட தேவனை நம்ம என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த 2வது பேராகிராஃப் முதல் வார்த்தை ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தை எதை சொல்லுதுன்னா, இந்த 66 புஸ்தகத்துல வெளிப்படுத்தப்பட்ட தேவன் அவர் ஒருவராகவும் ஜீவன் உள்ளவராகவும் மெய்யான தேவனாகவும் இருக்கிறார். வேதத்துல வெளிப்படுத்தப்பட்ட கடவுளை பத்தி தான் பேசுதே தவிர வேற கடவுளை பத்தி பேசல, வேற தேவர்களை பத்தி பேசல. அதனாலதான் நம்முடைய விசுவாச அறிக்கையில முதலாவது பரிசுத்த வேதாகமத்தை குறித்து பேசுகிறோம். ஏன் அப்படின்னா தேவன் தன்னை வேதத்தில் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறார், வெளிப்படுத்திருக்கிறார். வேதம் இல்லாம கடவுள் எங்கேயும் நான் தன்னை என்ன செய்யல, வெளிப்படுத்தவே இல்லை. இப்ப ஆணித்தனமான ஒரு விஷயத்த நம்மளுடைய 1689 விசுவாச அறிக்கையினுடைய அந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, வேதத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார், வேற எங்கேயும் என்ன செய்ய வெளிப்படுத்தல. அப்போ நேரடியா சொல்லலைனாலும் ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லனாலும் இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ற சத்தியம், கடவுளை பார்க்கணும் அப்படின்னா வேதம் போகும். ஏன்னா வேதம் கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வாக்கில் அந்த 66 புஸ்தகத்தில் தன்னை என்ன செஞ்சிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். சரி, இன்னைக்கு நீங்க 16வது பக்கத்துல இருக்கிற 3வது பேராகிராஃப் அவரது எல்லையற்ற தெய்வீக உள் இயல்பு, அந்த பேராகிராஃப் யாராச்சும் வாசிங்க. வாசிச்சுட்டு கீழே இருக்க வேத பகுதியும் வாசிங்க. யாராவது வாசிக்கலாம். அவரது எல்லையற்ற தெய்வீக உள்ளியல்பில் பிதா, வார்த்தை அல்லது குமாரன், ஆவியானவர் மூவரும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளியல்பு, சாரம், வல்லமை, நித்தியம் ஆகியவற்றில் அவர்கள் அனைவரும் ஒருவரே. அதேவேளை ஒவ்வொருவரும் பிரிக்கப்படாத முழுமையான தெய்வீகத்தையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். பிதாவானவர் வேறெந்த உயிரினத்தில் இருந்தும் பெறப்படவில்லை. அவர் எந்த ஒரு உயிரினத்தாலும் தோற்றுவிக்கப்படாததோடு எந்த ஒரு உயிரினத்திலிருந்தும் தோற்றுவிக்கப்படவும் இல்லை. குமாரன் தந்தையிடமிருந்து நித்தியமாய் தோன்றினவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தந்தையினிடமிருந்தும் குமாரனிடமிருந்தும் நித்தியமாய் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். தொடக்கமற்ற மூவருமே எல்லையற்ற ஒரே கடவுளாய் இருப்பதால் அவர்களுடைய இயற்கை தன்மையையோ உள்ளியல்பையோ பிரித்து பார்க்கக்கூடாது. ஆனாலும் அவர்களுக்கிடையிலான தனிப்பட்ட உறவை குறித்தும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் குடும்ப உறவு, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் பல்வகையான செயல்கள் குறித்தும் வேதத்தில் வேறுபடுத்தி காட்டப்பட்டுள்ளது. கடவுளோடு நமக்குள்ள எல்லா ஐக்கியத்திற்கும் அவரில் நாம் தங்கியிருப்பதால் நாம் பெறும் ஆறுதலுக்கும் திருத்துவத்தை குறித்த இந்த கோட்பாடே அடிப்படையாக அமைகிறது. யாத்ராகமம் 3:14. யாராச்சும் யாத்ரா 3:14 வாசிக்கலாம். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றும் மோசே சொல்லி இருக்கிறேன் என்பவர்
என்னை உங்களிடத்துக்கு அழைக்கிறார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். நீங்க தொடர்ச்சியா இந்த 16:89 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கலாத்தியர் 4:8 கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அடுத்து 1 யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இப்ப முதலாவது இந்த 16:89 விசுவாச அறிக்கையில முதலாவது அதிகாரம் பரிசுத்த வேதாகமத்தை பற்றி சொல்லுது. 2வது அதிகாரம் அந்த பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனை குறித்து சொல்லுது. அந்த தேவனை குறித்து சொல்லும் போது அதுல முதல் பேராகிராஃப் என்ன குறித்து சொல்லுதுன்னா அவருடைய குணாதிசயங்கள், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை சொல்லுது. 2வது பேராகிராஃபை பத்தி பார்க்கும்போது அவர் தன்னுடைய படைப்போடு எப்படி தொடர்புல இருக்கிறார். அதுல நீங்க என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா அவர் தன்னிறை உள்ளவராய் இருக்கிறார், தனக்கு தானே போதுமான தேவனா இருக்கிறார் என்று பார்க்கணும். அடுத்து அவர் முழு அதிகாரம் கொண்டிருக்கிறார், அவர் யாருமே சார்ந்தில்லை, அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கீழாக வைத்திருக்கிறார். அடுத்து அவர் விரும்பிய அனைத்தையும் அவர் என்ன செய்யறார், நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. சொல்லி பார்த்துட்டு இப்ப 3வதா கடவுளை குறித்து இந்த பேராகிராஃப் என்ன சொல்லுது, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வாசிக்கும் போது, இந்த 3வது பேராகிராஃப் வாசிக்கும் போது என்ன சொல்லுது? அவர் 3 தன்மைகள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது அப்பப்ப அவங்க தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த பிரிவினையை சொல்லும்போது 3 ஒருவராயிருந்து தனித்தனியா வேலைகளை செஞ்சுக்கிறாங்க. அதனால ஒரே கடவுள் தான் இருக்கிறார், முழுவதற்கு ஒரே கடவுள் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுடைய சாட்சி அதை பகிர்றாங்க. அவர் ஒரு திருத்துவ கடவுள், திருத்துவ தேவன். சரியா? இந்த 3வது பேராகிராஃப் சிம்பிளா சொல்ற ஒரு விஷயம், நம்ம வணங்குற தேவன் திருத்துவர். சரியா? அதைதான் இங்க நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப ஏற்கனவே இங்க பாத்துட்டீங்க, அவர் தன்னில் தானே நிறைவுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லும் போது ஜீவன், சுகம், நற்குணம் எல்லாத்தையும் தண்ணில கொண்டு இருக்கிறாரு. அவர் மனுஷன் போய் ஆலோசனை கேட்கறது இல்ல, அல்லது யார்ட்டையுமே எல்லாத்தையும் தண்ணில வைத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல விசேஷமா இந்த 3வது பேராகிராஃப் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் ஒருவர், திரியேக தேவனா இருக்கிறார். அவர் எப்படி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை வேதத்துல. சரியா? இப்ப இது நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில புரிஞ்சுக்கணும். பார்க்கும்போது முதலாவது சொல்லுது, அவரது எல்லையற்ற இயல்பில் பிதா, வார்த்தை அல்லது குமாரன், ஆவியானவர் மூவரும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இந்த பாட்டு புக்கில், இந்த பாட்டு புக் எடுத்துக்கோங்க. பாட்டு புக்ல பின்னாடி 27வது பக்கத்தை திருப்பிக்கணும். பாட்டு புக்ல பின்னாடி 27வது பக்கத்துல ரட்சிப்பை விரும்புகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கும். ரட்சிப்பை விரும்புகிறது, இது அத்தனேசியஸ் கிரீடு, அத்தனேசிய விசுவாச அறிக்கை. இந்த அத்தனேசிய விசுவாச அறிக்கை எப்ப கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த திருத்துவத்தை குறித்ததான தவறான கொள்கை ஏற்படும் போது பின்னாடி 27வது பக்கத்துல அத்தனேசியஸ் கிரீடு, இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திருத்துவத்தை குறித்து தவறான கொள்கைகள் சபைகள்ல குழப்பங்கள் ஏற்படும் போது ஆதி பிதாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வேதத்தை படிச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, திருத்துவ வேதம் கடவுளை குறித்து என்ன சொல்லுது என்பதை என்ன செஞ்சாங்க, ஒரு கோட்பாடாக கொண்டு வந்தாங்க. இதனுடைய சுருக்கத்தை தான் நம்மளோட 16:89 விசுவாச அறிக்கையில் என்ன செஞ்சோம், வாசிச்சோம். இப்ப யாராச்சும் ஒரு ரட்சிப்பை விரும்புகிறவன் எவனோ அந்த பேராகிராஃப் வாசிக்கலாம். சரி, இப்ப இங்க நிப்பாட்டுங்க. இப்ப இந்த வாசி கேட்ட இந்த பகுதியில பாத்தீங்கன்னா, ரட்சிப்பை விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாக பற்றியிருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையாக அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டு போவான். இதை பத்தி பேச போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, திருத்துவத்தை பத்தி பேச போறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா
திருத்துவத்தை தெளிவான முறையில விசுவாசம். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திருத்துவத்தை விசுவாசிக்க மாட்டாங்க. சரியா? திருத்துவத்துல பற்றி இன்னைக்கு இருக்க பெரிய தவறான போதனை என்ன அப்படின்னா, விசேஷமா யூடியூப்ல நிறைய ஒருத்தரை பார்ப்பீங்க, MD ஜெகன் அப்படின்னு சொல்லி. அவர் திருத்துவத்தை புரிஞ்சு தவறா சொல்றார். எப்படி? பழைய ஏற்பாட்டு காலத்துல கடவுள் பிதாவாக இருந்தார், புதிய ஏற்பாட்டு காலத்துல கடவுள் இயேசுவாக இருக்கிறார், இன்னைக்கு கடவுள் பரிசுத்த ஆவியானவர். இது இல்லை, இது வேதத்துக்கு விரோதமான கொள்கை. சரியா? இது தவறான கொள்கை. சரியா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் என்ற வார்த்தை அந்த பன்மையை சொல்லப்படுது. அடுத்த 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2:1 வசனம், ஆவியானவர் என்ன செஞ்சார்? ஜலத்தின் மேல் அசைவாடி. அப்ப படைப்பிலேயே ஆதியிலே யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வார்த்தையாக யார் செயல்படுகிறார்? குமாரனான தேவன் செயல்படுகிறார். இந்த படைப்பை நிர்வகிக்கிறது யாரு? பிதாவான தேவன். ஆதியாகமம் முதல் 2 வசனம் தெளிவா சொல்லுது திருத்துவர் அப்படின்னு சொல்லுது. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்துல குமாரன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் கேட்குது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வராரு, பிதாவான தேவன் என்ன செய்யறாரு? பேசுறாரு. இப்போ 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் பிரியமா. அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. இப்போ ஆணித்தனமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒருவர் என்று சொல்லும் போது அவர் திரியேக தேவன், அவர் பிதாவான தேவன், குமாரனாக தேவன், பரிசுத்த ஆவியான தேவன். 3 பேரும் நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் எப்பயுமே இருக்கிறாங்க. சரியா? இத எனக்கு வேதத்துல இது தெளிவா போதிக்கல, அதனால நான் விசுவாசிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கடவுளை விசுவாசிக்காததுக்கு சமம். அடுத்து திருத்துவத்தை என்னால முழுமையாவே புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படி? ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா நம்மளுடைய விசுவாச அறிக்கையில 1வது பேராகிராஃப் நீங்க படிச்சிருப்பீங்க, அவர் புரிந்து கொள்ள முடியாத தேவன். தேவனை ஒருபோதும் நம்ம என்ன செய்ய முடியாது? முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. சரி, எப்ப முழுமையா புரிந்து கொள்ளலாம்? பரலோகத்துக்கு போயிட்டு முழுமையா புரிந்து கொள்ள முடியுமா? எப்பயுமே முழுமையா புரிந்து கொள்ள முடியாது. அதனாலே அவர் கடவுளா இருக்கிறார். கடவுளை நான் முழுமையா புரிஞ்சுட்டேன், நான் யாரா இருக்கேன்? நான் கடவுளா இருக்கேன். அப்போ திரித்துவம் என்ற கொள்கை வேதத்துல போதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அதுக்கான ஆதாரங்கள் பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வரிசையா இருக்கு. இதை நான் எனக்கு லாஜிக்கலா புரியல, லாஜிக்கலா இடிக்குது, அதனால நான் இதை விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த விசுவாச அறிக்கையில போட்டிருக்க மாதிரி அவன் என்ன செய்ய போறான் அப்படின்னா, அவன் கெட்டு போவான் என்பதற்கு சந்தேகமே இல்லை. முதல் டைரக்டா திருத்துவத்தை பத்தி பேசும்போது இது வேதம் போதிக்கிற கொள்கை. சரியா? அது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில சொல்லியிருக்கிறாரு, படைப்புல சொல்லியிருக்கிறாரு, அப்போஸ்தலர்கள் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சாட்சிட்டு இருக்காங்க. அதை குறித்து அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுதியிருக்கிறாங்க. நம்ம வாசி கேட்ட இந்த நம்ம இங்க வாசிச்சோம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 13-14 ஆசீர்வாதமா பவுல் கொடுக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க திரியேக தேவன் என்பதை என்ன செஞ்சிருக்காங்க? ஒத்துக்கொண்டிருக்காங்க. அடுத்து நம்ம இங்க வாசிக்கும் போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரே தேவத்தன்மை, சம மகிமை, சமநித்திய மகத்துவமும் உண்டு. இங்க சுருக்கமா சொல்லியிருக்கிறாங்க, திரியேக தேவன்ல 3 பேரும் சமம். அந்த 3 பேரும் சமம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 16-29 விசுவாச அறிக்கை சொல்லுது, அவர்கள் மூவரும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதுல ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறாங்க? முதல் பேராகிராஃப்ல சொல்லப்பட்ட இவ்வளவு குணாதிசயத்திலும் அவங்க என்ன செய்திருக்காங்க? ஒருங்கிணைக்கப்பட்டிருக்காங்க. 1வது பேராகிராஃப்ல சொல்லப்பட்டிருக்கிற அவர் ஒருவர், ஜீவன் உள்ளவர், மெய்யான தேவன், தன்னியல்பானவர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வேற எந்த தேவையும் இல்லை, எல்லையற்றவர், பரிசுத்தமானவர், அடுத்து என்றும் இருப்பவர், மாறாதவர், எல்லா நன்மைக்கும். இந்த இருக்கிற எல்லா குணாதிசயமும் எப்படி பிதாவான தேவனுக்கு இருக்குதோ அதே போல குமாரனுக்கும் இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு. அவருடைய எல்லா குணம் அதான் செய்யுது. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். அவங்களுடைய குணாதிசயம் அவங்களுடைய தன்மையில எல்லாம் ஒண்ணுதான். சரியா? ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுல எல்லாத்துலயும் அவங்க ஒண்ணுதான். அவங்க இருத்தல், பிதாவானவர் நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் இருக்கிறார், குமாரன் கிறிஸ்துமஸ்ல இருந்து குட் ஃப்ரைடே வரைக்கும் இருக்கிறார். அப்படியா? இல்ல, அவரும் எப்பயுமே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் இந்த காலத்துல தான் இருக்கிறாரா? இல்ல, அவரும் எப்பொழுதுமே இருக்கிறார். அடுத்து இங்க பாருங்க, பிதா சிருஷ்டிக்கப்படாதவர், குமாரனும் சிருஷ்டிக்கப்படாதவர்,
பரிசுத்த ஆவியும் சிருஷ்டிக்கப்படாது. அவங்களை யாருமே என்ன செஞ்சது இல்லை, படைக்கலாம் இல்லை. அடுத்து அது நான் என்ன பண்றது, வேதம் அதான சொல்லுது. ஏன்னா குமாரன் வந்து அவங்க உலக தோற்றத்துக்கு முன்னே அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல தான் இருந்தாரா, நித்தியத்துல இல்லையா அப்படின்னு ஒரு அவரு ஒரு பெண்ணுடைய ரைட்ல கலந்துதானே வந்தாரு. அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான், அவரு தேவதூதன் தான், தேவனால அனுப்பப்பட்டவன்னு சொல்றாங்க. ஆனா அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் தான் சொல்றாரு, சிருஷ்டிக்கப்படாதவர் சொல்லியிருக்காரு. அங்க சொல்லல, வேதத்துல சொல்ல. வேதத்துலதான் நம்ம தெளிவா சொல்லுவோம். யோவான் 1 அதிகாரத்தை திருப்பி எல்லாரும் பைபிள்ல யோவான் 1 அதிகாரம் முதல் 4 வசனத்தை, முதல் 5 வசனத்தை வாசிங்க. யோவான் 1 அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோவான் 1 அதிகாரம் 1-5 வசனத்தை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் புரிஞ்சுச்சா? ஆதியிலே எந்த வார்த்தைனா யாரு? இயேசு கிறிஸ்து. சரியா? ஆதியிலே அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆதி எந்த ஆதியை குறிக்குது? ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தை குறிக்குதா? இல்ல, நித்தியத்தை. அதுக்கும் முன்னாடி எதுவுமே இல்லாத ஒரு ஆதி. நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஆதி அப்படின்னா அந்த படைப்பு ஆரம்பிக்கிற அந்த நேரம் தான் தெரியும். ஏன்னா அப்ப இருந்தா காலம் உருவாக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் நானும் ஒரு காலத்துக்குள்ள உட்பட்டு இருக்கோம். உங்களுக்கு உங்க பர்த்டேல இருந்து உங்க எண்ட் டே வரைக்கும் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சொல்றத இந்த மாதிரி வாசிக்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். ஆனா ஆதி அப்படின்னு சொல்லும் போது எதுவுமே இல்லாம இருக்கும்போது கடவுள் இருந்தார். ஆரம்பமே இல்லாம இருக்கும்போது கடவுள் இருந்தார். புரியுதா? ஆரம்பமே ஒண்ணு இல்லை, ஆனா அப்ப கடவுள் இருக்கிறார். ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறது யாரு? கடவுள் தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து ஆதியில எதுவுமே இல்லாத போது தேவனிடத்தில் இருந்தார். தேவனிடத்துல அடிமையா வேலை பார்க்கல, ஃபேமிலி மெம்பரா இல்லை. அவர் எப்படி இருக்கிறார்? தேவனா இருக்கிறார். அந்த வசனத்தை நல்லா பாருங்க. இது எதையுமே படிச்சு சொல்ல, அது அப்படியே இருக்கு. அடுத்து அவர் ஆதியிலே தேவனா இருந்து தேவனோடு இருந்தார். திருத்துவத்தை சொல்லுது பாத்தீங்களா? எந்த தேவனோடு இருந்தார்? பிதாவாகிய தேவனோடும் பரிசுத்த ஆவியான தேவனோடும் இருந்தார். அடுத்து 3ஆம் வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. யார் படைச்சா? யார் இந்த உலகத்தை படைச்சா? சகலமும்னா யார் படைச்சா? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப இருக்கிறாரு? அதிலே இருக்கிறார். சரியா? அடுத்து அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்படியே இப்ப 14ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த ஆதியிலே இருந்த இந்த இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தார். அப்ப அவர் நித்தியத்துல எப்படி இருக்கிறாரு? குமாரனாக இருக்கிறார். அந்த தேவன் தான் உங்களையும் எண்ணி மீட்கும்படியாக தான் இந்த உலகத்துக்கு வராரே தவிர, அவரு அப்பதான் உருவாக்கப்பட்டவர், அப்பதான் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. சரி? ஆனா இன்னைக்கு அது ஒரு தவறான கொள்கை பரவலா எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கு, சுத்தி இருக்கு. நீங்க என்ன சொல்லுவாங்க? பிதாவான தேவன் மட்டும்தான் சிருஷ்டிக்கப்படாதவர், இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர். அவர் இந்த உலகத்துல அவர் தான் தேவனுடைய ஒரு மேன்மையான முதன்மையான படைப்பு. சரியா? அதான் அப்படிதான் சொல்லுவாங்க. தேவனுடைய முதன்மை தேவன் இயேசு கிறிஸ்து படைப்பு கிடையாது. வாசிக்க கேட்ட அந்த விசுவாச அறிக்கையும் யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் அதான் சொல்லுது. இயேசு படைப்பு கிடையாது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், தேவனாகவே இருந்தார். அவர் தான் இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் பார்க்கிற எல்லாவற்றையும் படைத்தார். இப்ப படைத்தவர் யார்? கடவுள். இப்ப கடவுள் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? அடுத்து பாருங்க நம்ம பாடல் புஸ்தகத்துல. அடுத்து பிதா அளவிடப்படாதவர், குமாரனும் அளவிடப்படாதவர், பரிசுத்த ஆவியும் அளவிடப்பட. இப்ப 3 பேரையும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு எல்லைக்குட்பட்டோ ஒரு காலத்துக்கு உட்பட்டோ அவர்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது.
இப்ப நான் சொன்னேன், ஜெகன் ஒருத்தர் என்ன சொல்றாரு, பிதாவானவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல மட்டும்தான், குமாரனானவர் அவர் வாழ்ந்த காலத்துல மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் இந்த இல்ல. அது தேவனுடைய குணாதிசயத்தை எதிர்க்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் எல்லா காலத்திலும் எப்பயுமே ஒரே தன்மையோடு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதான் அடுத்து 28வது பக்கத்துல முதல் வரி சொல்லுது, பிதா நித்தியர், குமாரனும் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர் ஆகிலும் 3 நித்திய வஸ்துகள் இல்லை, நித்திய வஸ்து ஒன்றே. அப்ப 3 கடவுள் அப்படின்னு இல்ல, ஒரே தேவன் 3 ஆள் தன்மையில் இருக்கிறாங்க. சரியா? ஒரே தேவன் 3 ஆள் தன்மையில் இருக்கு. இதுதான் நம்ம 16-19 விசுவாச அறிக்கையில அந்த முதல் 2 வரியில நம்ம வாசிக்கிறோம். அவருடைய உள் இயல்பு, வல்லமை, நித்தியம் ஆகியவற்றில் அவர்கள் அனைவரும் ஒருவரே. அதே வேளையில் ஒவ்வொருவரும் குறிக்கப்படாத முழுமையான தெய்வீக தன்மையை உடையவராய் இருக்கிறார்கள். இது என்ன சொல்லுது? 16-89 எடுத்துக்கோங்க. 16-89 விசுவாச அறிக்கையில உள்ளியல்பில், அதாவது 17வது பக்கம், 17வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. 16-89 விசுவாச அறிக்கையில 17வது பக்கத்துல மேல உள்ளியல்பு சாரம் அப்படின்னு போட்டிருக்கா. வல்லமை, நித்தியம் ஆகியவற்றில் அவர்கள் அனைவரும் ஒருவரே. அதே வேளையில் ஒவ்வொருவரும் பிரிக்கப்படாத முழுமையான தெய்வீக தன்மையுடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப பிதாவும் கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியானவரும். பரிசுத்த ஆவியானவர் சக்தி கிடையாது. சரியா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு காத்து கிடையாது. சரியா? அவர் கடவுள். அங்க அவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை அவரும் கடவுள். சரியா? அவங்களுடைய தெய்வீக தன்மையை யாராலும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்ப அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்க. பிதாவானவர் வேற எந்த உயிரினத்திலிருந்தும் பெறப்படவில்லை. அவர் எந்த உயிரினத்தாலும் தோற்றுவிக்கப்படாதோடு எந்த ஒரு உயிரினத்திலிருந்தும் தோற்றுவிக்கப்படவும் இல்லை. குமாரன் தந்தையிடமிருந்து நித்தியமாய் தோன்றினவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் தந்தையிடமும் குமாரனிடமும் நித்தியமாய் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். தொடக்கமற்ற மூவரும் எல்லையற்ற ஒரே கடவுளாக இருப்பதால் அவர்களுடைய இயற்கை தன்மையோ உள்ளியல்போ பிரித்து பார்க்க கூடாது. சரி, இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம சொல்லும் போதே ஒரு விஷயம் நமக்கு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் என்ன செய்யும், பிதா தான் பெரிய கடவுள், இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி. இல்ல, அப்படி பார்க்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் எப்பயுமே எல்லா குணாதிசயத்திலும், தெய்வீகத்திலும், வல்லமையிலும், எல்லையற்ற நிலையிலும், நித்தியத்திலும் எப்படி இருக்காங்க, சரிசமமா தான் இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஆனாலும் இப்படி பிரித்து பார்க்க கூடாது. குணாதிசயத்துல என்ன செய்யக்கூடாது, குணாதிசயத்துல தன்மையில பிரித்து பார்க்க கூடாது. ஆனாலும் அவர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட உறவை குறித்தும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் பல்வகையான செயல்கள் குறித்தும் வேதத்தில் வேறுபடுத்தி காட்டப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்கு பைபிள்ல? என்ன சொல்லியிருக்கா, வேதத்துல என்ன சொல்லியிருக்கா, அவர்களுடைய பணிகள்ல மட்டும், அவங்க செய்யற வேலைகள்ல மட்டும் வித்தியாசம் இருக்கு. அவங்களுடைய தன்மையில வித்தியாசம் கிடையாது, அவங்களுடைய இருத்தல்ல வித்தியாசம் கிடையாது, அவங்களுடைய குணாதிசயத்துல வித்தியாசம் கிடையாது, அவங்களுடைய தெய்வீக தன்மையில வித்தியாசம். ஆனா அவங்க செய்யற வேலையில மட்டும்தான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? எந்த வேலையில வித்தியாசம் சொல்லுங்க, என்ன வேலையில வித்தியாசம் இருக்கு? குமாரன் வெளிப்படுத்துறாரு, வேற? சரி, வேற? தேற்றவாளா இருக்கிறாரு. யாரு? வேற என்ன பணிகள்? அவங்களுக்கு கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான பணி என்ன? மனிதனை ரட்சிப்பது. இதுதான் அவங்களுடைய ஒரே கோல். சரி, அவங்களுடைய கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவத்தில் வீழ்ந்து போயிருக்கிற மனுஷனை காப்பாற்றுவது. இப்ப இதுக்கான அவங்க செஞ்ச வேலை என்ன? இதுக்கான அவங்களுடைய பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமாரன் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம தேர்ச்சி இருக்கிறாரு, உணர்த்துறாரு, அப்புறம் பிதாவானவர். சரி, இது நல்லா தெளிவா புரியும். அவங்களுடைய பணிகள்ல வித்தியாசம் இருக்கு. அந்த பணி என்ன அப்படின்னா, நம்மளை மீட்கிறது தான் இந்த திரியேக தேவனுடைய ஒரே நோக்கம். அந்த ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நித்தியத்திலே பிதாவானவர் என்ன செஞ்சிருக்கிறார், உங்களுடைய என்னையும் முன்குறிக்கிறார். முன்குறிக்கிற பணி யாருடைய பணி? பிதாவான தேவனுடைய பணி. இப்ப நான் சொல்ல போறத கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சு கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம்.
மீட்புல பிதாவானவர் நித்தியத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ பாவம் செஞ்சுட்டாங்கடா இப்ப என்னடா செய்யறது அப்படின்னு யோசிக்கல. ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்னாடியே, அதாவது ஆதியில வெளிச்சம் உண்டாகிறதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே, காலமே இல்லாத போது, மனுஷனே இல்லாத போது, கடவுள் மட்டும் இருக்கிற போது அவங்க என்ன செஞ்சாரு? தேவன் இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். சரி, இதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன வாசித்தோம்? அந்த 3 பேரும் என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாது. எப்படி பிரிக்க முடியாது? அவங்களுடைய உறவு என்ன செய்ய முடியாது? ஒரு உறவு எப்ப பிரிக்க முடியாது? அவங்களோட மைண்ட் கரெக்டா சிங்கா இருக்கு, ஒரே மாதிரி சிந்திக்கணும், அந்த சிந்தனைக்கு ஏற்பது ஒரே மாதிரி என்ன செய்யணும்? நடைமுறைப்படும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பிதாவானவர் முன் குறிச்சிட்டார். குமாரன் பிதா யாரெல்லாம் முன் குறிச்சாரோ அவங்களுக்காக மட்டும்தான் சிலுவையில மறிச்சார். சரியா? எல்லாருக்காகவும் சிலுவையில மறிக்கல. சரியா? பிதா நித்தியத்துல யாரெல்லாம் முன் குறிச்சாரோ அவங்களுக்காக மட்டும் தான் சிலுவையில மறிச்சார். பரிசுத்த ஆவியானவர் பிதா யாரெல்லாம் முன் குறிச்சிருக்கிறாரோ, இந்த முன்குறிக்கப்பட்டவங்களுக்காக எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிச்சிருக்கிறாரோ அவங்களுடைய இருதயத்துல மட்டும் தான் வாசம் பண்றார், வேற யாருடைய இருதயத்துல வாசம் பண்றார். இப்படி இதுல குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் சிலுவையில மறிச்சாரு. அப்ப என்ன ஆகும்? பிதாவுக்கும் குமாரனுக்கும் உங்க கிளாஸ், நீ என்னையா சொல்றது, நான் என்னையா செய்யறதுன்னு இயேசு வேலை பார்த்தாரு. அப்படி அவங்க 2 பேருக்கு உள்ள கிளாஸ் அவங்க யாரா இருக்க முடியாது? கடவுளா இருக்கு. இன்னைக்கு இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு சில பேருக்காக தான் என்ன செஞ்சாரு? மறிச்சாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் மூலமா என்ன செய்யலாம்? எல்லாரும் விசுவாசிக்கலாம். அப்படியும் அதுவும் என்னது? மிகப்பெரிய தவறு. ஒரு விஷயம் தெளிவா புரிச்சுக்கோங்க, அவங்களுடைய பணிகள் வித்தியாசம், ஆனா அந்த பணிகளும் ஒரே சிந்தனையோடு தான் என்ன செய்யறாங்க? செயல்படுறாங்க. பிதா யாரெல்லாம் முன் குறிச்சிருக்கிறாரோ அவங்களுக்காக மட்டும்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். அவருடைய சிலுவை மரணம் அவங்களுக்காக மட்டும்தான். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து யாருக்காகலாம் சிலுவையில மரித்திருக்கிறாரோ அவர்களுடைய இருதயத்துல மட்டும்தான் வாசம் பண்றார். சரியா? இப்ப இயேசு எல்லாருடைய பாவத்துக்காக மரிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அது எல்லாருடைய பாவம் என்று சொல்லும்போது என்ன ஆச்சு? எல்லாரும் ஆயிருமா? முன்குறிக்கப்பட்ட எல்லாரும். சரியா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குடின்னு சொல்லும்போது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குடின்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்ப கடவுள் ஒருத்தர் முன் குறிச்சாங்க, ஆனா சரி வேணா போக நீ வேணான்னு சொல்லிட்டாங்களா? தமது ஜனங்களின் பாவங்களின் நான் கேட்ட வசனம் என்னது? உலக தோற்றதுக்கு உலகத்தில் உலக ரட்சகர் உலகத்தினுடைய பாவத்தை மன்னிக்கிறார் சொல்றாங்க. அப்போ என்னையால இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை நிராகரிக்க முடியுமா? எனக்கு வேணா நீ போயான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி நம்ம இயேசுடைய சிலுவை மரணம் உலக ஜனங்களுக்கானதுன்னு சொல்ல முடியும்? உலகத்துல தான் இருக்கிறோம். எல்லா உலக ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்போது உலகத்துல இருக்கிற பலதரப்பட்ட ஜனங்கள். சரியா? எல்லாருடைய பாவம் சொல்லும் போது பிதா யாரெல்லாம் முன் குறித்திருக்கிறாரோ, பிதா முன் குறிக்கப்பட்ட எல்லாரையும் என்ன செய்யறாரு? மீட்கிறார். அப்ப அந்த எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்காங்க வித்தியாசமான பின்னணியை கொண்ட ஜனங்கள். சரியா? உலகம்னா எல்லாருமே என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. எல்லாருக்காகவும் இயேசு சிலுவையில மரிக்கல. அப்படி எல்லாருக்காகவும் இயேசு சிலுவையில மரிச்சிருந்தாருன்னா அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. எல்லாருக்காகவும் இயேசு சிலுவையில மரிச்சிருந்தாருன்னா அவரால் என்ன செய்ய முடியாது? உயிர்த்தெழுந்திருக்கவே முடியாது. ஏன்னா அங்க அவங்களுக்கு உள்ள என்ன ஆயிடுச்சு? கிளாஷ் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிரும்? அவர் கடவுளாக இருக்க முடியும். இன்னைக்கு ஏன் நான் இயேசு கிறிஸ்துவ இவ்வளவு ஆணித்தரமா நம்ம விசுவாசிக்கணும்னா, அவர் நிச்சயமா கடவுளுடைய தேவனுடைய குமாரன். ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்து இருக்கிறார். உயிர்த்தெழுந்து பிதாவுடைய குமாரன் என்று என்ன செய்யப்பட்டிருக்கார்? நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். சரி, அப்ப இவர்களுடைய பணி ஒரு மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா என்னது? மீட். என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்பதற்காக பிதா செயல்பட்டிருக்கிறார், குமாரன் செயல்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டிருக்கிறார். 3 பேரும் எனக்காக, நமக்காக இல்லை, எனக்காக, என்ன பிதாவானவர் நித்தியத்துல முன்குறிச்சிருக்கிறார். என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சிருக்கார். என்னுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் செயல்பட இருக்கிறார், வாசமா இருக்கிறார்.
இப்ப வாசமா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனோட இருதயத்துல என்ன செய்யறாரு? வாசமா இருக்கிறார். அப்ப இந்த திரியேக தேவனை நான் விசுவாசிக்கல அப்படின்னா நான் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. அதுதான் அவருடைய பணி. அடுத்தவருடைய பணி என்னது? ஏற்கனவே நடந்தது. முன்குறிக்கப்பட்டவனா சொல்ல ஒருவரும் தான் அங்க இருக்கிறது யாரும் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் யாரும். அப்ப அதான் பாருங்களேன், இப்ப நான் எல்லாரும் ரசிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டேன்னா திரித்துவத்துல நான் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறேன். இப்ப திரித்துவத்துல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா எனக்கு மீட்பே நடக்கலையே. இவரோ நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நான் ஒண்ணு செய்யறேன் அப்படின்னா நம்ம யோசிச்ச வேலை சரியா நடக்குமா? இப்ப கடவுள் குறிப்பிட்டவர்களுக்காக தான் மறுத்திருக்காரு என்பதை புரிஞ்சு கொள்ளணும்னா நான் திரித்துவத்தை சரியா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இன்னொரு கேள்வி, மனுஷனால ரட்சிப்பு இழந்து போக முடியுமா? பாவத்துல விழுகிறாங்களே. சரி, அதனால ரட்சிப்பு இழந்து போயிடுறானா? இழந்து போயிடுறானா? அதான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், திரித்துவத்தை நல்லா புரியும். இவங்கள்ட்ட என்ன இருக்கு? ஒற்றுமை இருக்கு. சரியா? ஒற்றுமையில அவங்களோட நோக்கம் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை மீட்பதுதான். மீட்பது என்பது அவர் வல்லமையாய் மீட்கிறார். அப்ப சில பேர் பாவம் செஞ்சு வீழ்ந்து போய் பின்வாங்கி போயிடுறாங்களே, அதான் அவங்களோட கேள்வி. சில பேர் பாவம் செய்யறாங்க. கேள்வி என்ன அப்படின்னா, முன்குறிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான் அப்படின்னா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தானா அவனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு. நீங்களால ரசிக்கப்பட்டும் பாவம் செய்யறோம். ஆனா அந்த வீழ்ந்து போற மனுஷன் உடனடியாக இயேசு விதமா திரும்பும். யூதாசுக்கும் பேதுருக்கும் என்ன வித்தியாசம்? யார் செஞ்சது பெரிய பாவம்? யூதா செஞ்சதா பேதுரு செஞ்சதா? எது பெருசு? எத்தனை தடவை காட்டி கொடுத்தான் யூதாசு? யார் செஞ்சது மோசம்? இயேசுக்கு மூஞ்சுக்கு முன்னாலே உட்காந்து அந்த ஆள் எனக்கு தெரியாதுன்னு சபிக்கவும் தொடங்குறான். யாரு? பேதுரு. யாரு? இயேசுனுடைய அருகாமையில் இருக்கிற சீசன், இயேசுவால் நேரடியா அழைக்கப்பட்ட சீசன், முதலாக அழைக்கப்பட்டு உன்னுடைய விசுவாசம் பெருசுன்னு சொல்லி நீ சபையை கட்டுன்னு சொன்ன அந்த மனுஷனை அவன் யாருன்னு தெரியாது, அவன் வேணும்னு சபிக்கிறான். எது மோசமான பாவம்? பேதுரு சொன்னதா? பேதுருவை ஏன் தேவன் மறுபடியும் மீட்டு கொண்டார்? ஏன்னா நேரடியா இயேசுட்ட ஓடலாம். யூதாசுக்கும் மன்னிப்பு கிடைச்சிருக்கும். எப்போ? யூதாசு போய் நாண்டுட்டு சாவாம இயேசுட்ட போயிருந்தா. இதுதான் வித்தியாசம் முன்குறிக்கப்பட்ட மனுஷனுக்கும் முன்குறிக்கப்படாத மனுஷனுக்கும். பாவம் செஞ்ச உடனே யார் யாரெல்லாம் இயேசுட்ட ஓடுறாங்களோ அவங்க யாரு? முன்குறிக்கப்பட்ட. பாவம் செஞ்ச உடனே இவனாலதான் இப்படி மோசமா போனேன், இவராலதான் இப்படி போனேன், இவராலதான் போனேன், இன்னொருத்தனை காமிச்சு ஓடுறவங்க எல்லாம் முன்குறிக்கப்படலை. அப்ப ரட்சிப்பை இழந்து போகவே முடியாது முன்குறிக்கப்பட்ட மனுஷனால. முன்குறிக்கப்பட்ட மனுஷன் எப்படினாலும் என்ன செய்வான்? இயேசுட்ட ஓடி வந்துடும். இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் பாவம் செஞ்சுட்டு இயேசுட்ட ஓடுறேன்னா இன்னொருத்தனை குறை சொல்றேனா? இன்னொருத்தனை குறை சொல்றேன்னா இருந்தா நான் என்ன ரசிக்கவே படலை, தேவனுடைய திட்டத்துல இருக்கேனான்னு ஒரு கேள்வி கேளுங்க. பாவம் செஞ்சுட்டு ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி ஓடுறவன் மட்டும் தானே இருக்கிறான் தேவனால முன்குறிக்க. அப்போ எந்த மனுஷனும் ரட்சிப்பை இழந்து போக முடியாது. நீங்க வீட்டுக்கு போயிட்டு யோவான் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தையும் 10ஆம் அதிகாரத்தையும் வாசிங்க. சொல்றாரு, என் கையில இருந்து ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? பிடுங்க முடியாது. இதா யாரெல்லாம் கொடுத்தாரோ அவைகளை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. யார் சொல்றா? மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து சொல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல. கடவுளுடைய கையில இருந்து யாராச்சும் பறித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப இந்த உலகத்துல விசுவாசின்னு சொல்றவங்க ஐயோ பரலோகம் போயிருவேனா போக மாட்டேனான்ற சந்தேகத்தோட வாழ்றதுதான் கடவுள் உங்களை படைக்கல. கடவுள் எதற்கு படைச்சிருக்கிறாரு? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்குள்ளாக களிக்கூறனா சந்தோஷமா இருக்கு. எப்படி? அவருக்குள்ளாக சந்தேகத்தோடயே சாவதுக்கு நீங்க நானும் முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம்க்கு தான் என்ன நம்பிக்கைன்னா, நான் கடைசியா செத்த பிறகு நித்தியத்துல அல்லாஹ் யாருக்கு பிடிக்குமோ அவரை மட்டும் தூக்கிக்குவேன். அதான் அவங்களுடைய எண்ணம்.
அப்படி வாழ்றதுக்கு நீங்களும் நானும் கிடையாது. இந்துக்களுக்கு நம்பிக்கையே இல்லை, எதை வணங்குறானே தெரியல, இஷ்டத்துக்கு ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வணங்கிட்டு போயிடும். அப்படி இல்லை நீங்களும் நானும் ஜீவனுள்ள ஒரே தேவனை வணங்குறோம். அவர் நிச்சயமாய் என்னை ரட்சித்து இருக்கிறார். அந்த விசுவாசம் இருக்குல்ல. இப்ப திரித்துவம் என்ன கற்றுத்தருது? திரித்துவம் என்னுடைய ரட்சிப்பு உறுதியானது என்று கற்றுத்தருது. சிலுவையில எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்து மன்னிப்பை உண்டு பண்ணிட்டார். அது உண்மையானது, உறுதியானது. ஏன் நீங்களும் நான் திரித்துவத்தை விசுவாசிச்சீங்கன்னா சந்தோஷமா வாழலாம், நம்பிக்கையா வாழலாம், ஆறுதலா வாழணும்னா திரித்துவத்தை விசுவாசம். அதுதான் இந்த 1689 விசுவாச அறிக்கையில இந்த 2வது இதுல சொல்லித்தருது. என்ன சொல்லுது? அவருடைய செயல்கள்ல வித்தியாசம். அவருடைய செயல்கள வித்தியாசம் இருந்தாலும் நோக்கம் ஒண்ணுதான், என்ன செய்யணும்? மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா கடவுளோடு நமக்குள் எல்லா ஐக்கியத்திற்கும் அவர் நம்மை தங்கியிருப்பதால் நாம் பெரும் ஆறுதலுக்கும் திரித்துவத்தை குறித்த இந்த கோட்பாடு அடிப்படையாக அமைகிறது. எதுக்கு? ஆறுதல். என்ன ஆறுதல்? நான் செத்து போனா நிச்சயம் என்ன செய்வேன்? இன்னைக்கு உங்களுக்கு கேட்கிற கேள்விதான், செத்து போனா நிச்சயமா பரலோகத்துக்கு போவீங்களா? எப்படி போவோம்னா, என்னுடைய தேவன் திரித்துவர் எனக்காக உறுதியாக செஞ்சிருக்கிறார், மீட்பை உண்டு கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கலந்து சொல்லலாம். ஒரு டவுட். யோவான் 14:28 நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்தில் போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தேகப்படுவீர்கள், ஏனென்றால் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இப்போ திருத்துவன்றது ஈக்குவல். இப்போ என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் சொல்லும் போது எதை குறிச்சு பேசுறாரு? கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா மீட்பை குறிச்சு பேசுறாரு. அதான் நம்ம இதுல வாசிச்சோம். மீட்பு பணிகளில் வித்தியாசம், குணாதிசயத்துல இல்ல, அவருடைய உள் இயல்புல இல்ல, பணிகள்ல வித்தியாசம். பணிகள்ல பிதாவானவர் முன்குறித்தார். இப்ப வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் நம்ம சமூகம் தான். இந்திய தேசத்துல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்றோம். ஸ்கூல்ல போய் உங்க டீச்சரை என்ன செய்யற? உயர்வை தான் பார்க்கணும். எங்க வித்தியாசப்படுறோம்? நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற பணிகள்ல. சரியா? அதே போலதான் பிதாவானவர் உயர்வா இருக்கிறார் என்று சொல்லும் போது எதுல சொல்றாரு அப்படின்னா அந்த பணிகள்ல தான் சொல்றாரே தவிர குணாதிசயத்திலும் இருத்தலையும் மகிமையிலும் கிடையாது. ஓகேவா? ஜெபம்.